ஹாய் எடிட்டர்ஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண வீடியோவும் பிஎன்ஜி இமேஜ் அண்ட் மியூசிக்கும் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம CapCut அப்ளிகேஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்டார்டிங் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது போக யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோட ஆடுங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாம் ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கிற மாதிரி செட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாங் பிடிச்சிருந்தா அந்த சாங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாங் ஆட் பண்ணோன்னே உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணி அந்த சாங்கில் இருக்க பீட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண சாங்குக்கு தகுந்த மாதிரி இமேஜை செட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக இருக்க இமேஜ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஓவர்லே போய்ட்டு நான் ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கீழே வீடியோக்கு கீழே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு சைஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த கீழோட இமேஜை வந்து லாஸ்ட் வரை ட்ராக் பண்ணிக்கோங்க. செட் பண்ண பிறகு நம்ம இப்போ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணோன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இல்லை எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 1.5 செகண்ட்ஸ் டியூரேஷன் வச்சுக்கோங்க. டியூரேஷன் வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் எல்லா இமேஜுக்கும் செட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் செட் பண்ணோன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நைட் கிளப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேமரா மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 செட் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 22 செட் பண்ணிக்கோங்க. பிளர் வந்து 0 ஆக்கிக்கோங்க. க்ளோவும் 0 ஆக்கிக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 5 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ எண்ட் வரை ட்ராக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா செகண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸில் போனோன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நைட் கிளப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதிலே போய்க்கோங்க. இதில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிப்பீட் ஜூம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 30 செட் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 40 செட் பண்ணிக்கோங்க. க்ளோ பார்த்தீங்கன்னா 10 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே டெக்ஸ்டர் ஸ்பீடு இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், பண்ணாமல் டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ எண்ட் வரை ட்ராக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு தானாக கேலரியில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.